அடுத்து முதலமைச்சரும் ஐயா தாங்க, அவர் தாங்க வர போறாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் மேல இருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவர் தான் வர போறாரு, இது சத்தியம் நிச்சயம், எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க எதிர்பக்கத்தில் இருந்து ஓபிஎஸ் ஆளு ஒரு ஆளு சொன்னாங்க. காலையில் அனைத்து தாய்மார்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தாய்மார்களும் தங்களது குழந்தைகளுக்கு சுட சுட உணவு கொடுப்பார்கள் என்பது கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு ஒரு தாயாக இருந்து அந்த பள்ளிக்கு வருகின்ற, அந்த ஆரம்ப பள்ளிக்கு வருகின்ற அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு தாயாக இருந்து சுட சுட உணவு வழங்குகின்ற நமது முதல்வர் அவர்கள் அந்த காலை உணவு திட்டத்தை வழங்கி இருக்கின்றார். அந்த காலை உணவு திட்டம் வழங்குகின்ற அந்த திட்டம் என்பது எந்த தேர்தலில் ஓட்டு போடுவதற்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல்வர் 5000 கொடுத்து விட்டார், 5000 கொடுத்து விட்டார் என்று இந்த அவையிலே கூப்பாடு போட்ட அந்த தலைவர்களெல்லாம் இன்று வரவில்லை. ஆனால் அந்த காலை உணவு திட்டத்தை ஏன் இவர்கள் பாராட்டவில்லை, பாராட்ட மனமில்லை? அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த நமது முதல்வர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி சத்துணவை பற்றி இன்றும் பேசுகிறோமோ நாளையும் பேசுவோமோ, அதுபோல இந்த காலை உணவு திட்டத்தை தமிழ் சமுதாயம் இருக்கும் வரை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பாராட்டிக் கொண்டே இருக்கும் என்று இந்த நல்ல நேரத்தில் வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி, எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.